ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் எண்ணெய் நல்லா சூடாகவும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகவும் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். துருவின இஞ்சி ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கவும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது கூடவே வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுதாங்க இதுக்கு தேவையான மசாலா. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை ஸ்மெல், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி மேஷ் ஆகி வரணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் கொஞ்சம் ஆறுன சாதமாக சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைங்களை தூவி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. தக்காளி தொக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இது கூட இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலைங்களை தூவி நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ விடாமல் பாருங்கள். தேங்க்யூ.